சனிவரை கூப்பிடு. அப்படியா கருப்பசாமி? சரி, விளக்கம் சொல்லணும்ல. இப்ப மறுபடியும் ஆமா காவல்துறை அப்படின்னு கூப்பிடு. யாருக்காக காவல்துறை போலீஸ் வேலை பார்க்கணும். குழந்தை வரம் அப்படின்னு கேட்கு. யாருக்கா? போயிட்டானா? சரி, கருமசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி வாரிசும் அமைச்சு கொடுக்கணும். எதிர்காலம் கேட்டா குடும்பத்தோடு ஒற்றுமையா சந்தோஷமா வாழ வைக்கணும். கேட்டு வந்திருக்கியா? சத்தமா சொல்லு. ஒரு ஆளுக்கு நம்ம உடம்பு சொல்லு கேட்டிருந்தோம். இப்ப எப்படி இருக்கு? சத்தமா சொல்லு பேத்தியா. நல்லா இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டேன் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து. அப்படி வாரிசும் நல்லபடியா அமைச்சு கொடுத்து கருப்பசாமி வாழ்வழிச்சா ஒரு பெரிய அண்ணனா போட்டுருக்கா பேத்தியா. 3 மாசம் தான் கர்ப்பசாமி வாக்கு கொடுத்துருக்கேன். நல்லபடியா அமைச்சு கொடுத்து வழியில் கர்ப்பப்பை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொடுத்து நல்லபடியா ஒரு வாரிசை கொடுத்தா போதுமா பேத்தியா? என்னுடைய பொறுப்பு. நல்லபடியா கொடுத்தேன். என் தங்கை காளிக்கு ஏத்தனை விளக்கும் கர்ப்பசாமிக்கு ஏத்தனை விளக்கும் ஒண்ணுதான். என்ன சொன்னேன்? ஏத்தனை விளக்கும் ஒண்ணுதான். ஒரு கடி தான் வீட்டுல இருக்கா? உண்மை சொல்லு. ரைட் வா. நான் கடை படத்தை வச்சுக்கலாம். கர்ப்பசாமி பால் வச்சுதான் நல்லபடியா ஆக்கி கொடுத்தா. காலத்துக்கு கர்ப்பசாமி மறக்க மாட்டியா? ரைட் வா. கர்ப்பசாமி ஆமா யார கூப்பிட சொல்லி எப்பா கொடுத்த வாரிசு விளைஞ்சு வருது. பொட்டல் புதர் போயிட்டு யாருக்கா? அப்படியா பொட்டல் புதர் கொடுத்த வாரிசை கையில கொடுத்துருக்கணும். யாருக்காங்களா? நான் வருது. பொட்டல் புதர் வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. அந்த கால்ல விட்டு வாங்க. சரி உட்கார். எனக்கு உட்காரலாம். அப்படியே நீங்க பார்க்க போறேன். சொடலையும் பக்கத்துல கருப்பன் இருக்காரு. அவரை பாரு. என்ன பார்க்காரு? ஒண்ணும் கிடைக்காது. வழி விடுங்க வழி விடுங்கம்மா. எல்லாம் கூப்பிடுறோம். வாங்கிக்கிறோம். கையில கொடு. என்ன நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கையில தட்டுறான். அப்படின்னா பிரசவம் 2000 ரூபாய் தரணும். ஞாயிற்றுக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அடுத்த வாரம் கருப்பசாமி இதே மாதிரி நல்லபடியா வாழ் வச்சு கொடுத்து கருப்பசாமி நேரத்துல என்ன அழுத? சரி கருப்பசாமி அங்க நில்லுங்க. நான் பேர் எழுதிட்டு குடிக்கியா நல்லா ஒண்ணு வேண்டாம். நல்ல பாடி கருப்பசாமி இவங்க வேலை கண்டிப்பா பண்ண வேலையை கேட்கணும். நல்ல வேலை தானே. குடும்பம் விவசாயம் இருந்தாலும் அப்பப்போ கொத்தனார் வேலைக்கு போகணும். இல்லையாப்பா? பாரம்பரிய விவசாயம் இருந்தாலும் கொத்தனார் வேலைக்கு போகணும். வேலைக்கு 2 நாளா போகல. 2 நாள் போகல.